2025 திமுகவிற்கு சறுக்கலா சாதனையா அப்படிங்கிறது கேட்கிறோம். கிட்டத்தட்ட திமுக இந்த ஓராண்டுல நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் மூலமா சனிக்கிழமைகள்ல மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்கு பல்வேறு சிறப்பு முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு தொடர்ந்து மத்திய அரசினுடைய பல்வேறு விதிமுறைகளால நிதி பங்கீடு குறைபாடுகளால வஞ்சிக்கப்பட்டதா புகார் சொல்லியிருக்காங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடா போய் மக்களை சந்திச்சு தங்களது திமுகவினுடைய உறுப்பினர்கள் சேர்க்கையில மிகப்பெரிய அளவில் பாய்ச்சலை நடத்தியிருக்காங்க. நம்மோடு திமுகவிலிருந்து கள செய்தியாளர் பாரி கார்த்திக் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் நெல்சன். கார்த்திக், புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 திமுக அப்படி திரும்பி பார்த்தா ஒரு வருஷத்துல என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? நெல்சன், அந்த ஒரு வருடம் முழுமையாவே திமுக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முடக்கி விட்டுருக்காங்க. அடிப்படையில் ஒரு கட்சியோ டெக்னிக்கல் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது திமுக அதை ரொம்ப ஷார்ப்பாக பண்ணுவாங்க. ஒரு களத்தில் இறங்கி பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த முன்கூட்டியே வேலைகள் திமுக ரொம்ப பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த வாக்குச்சாவடி முகவர்களை உருவாக்குறதுலையும் வாக்குச்சாவடிக்கான பொறுப்பாளர்களை நியமிக்கிறதும் அந்த வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட ஒவ்வொரு பூத் லெவல் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி ஏற்கனவே BLO இருப்பாங்க, BL2 இருப்பாங்க. ஆனா திமுக BLCன்னு ஒன்று உருவாக்குறாங்க கட்சி சார்பில். அந்த BLC என்னன்னா பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கி 100 பேருக்கு ஒரு பொறுப்பாளர் அங்கிற அடிப்படையில் அந்த BLCயை உருவாக்குறாங்க. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய BL2 தலைமையில் இந்த BLC சராசரியா ஒரு பூத்துக்கு 700 இருந்தே ஒரு 1000 வாக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கப்ப 700 இருந்து 1000 வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் சராசரியா 100 பேருக்கு ஒரு பூத் லெவல் கமிட்டியும் அவர்களை ஒருங்கிணைக்கிற பணியில அந்த BL2 இருப்பார்னு சொல்லப்பட்டு அதற்கான டெக்னிக்கலான ஒரு பணிகளை ஈடுபட்டாங்க. சராசரியா ஒரு பூத்துக்கு 450 வாக்குகள் திமுகவுக்கு விழணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. அதுல முக்கியமான விஷயமா பார்த்தா பெண்கள், அதாவது மகளிர் அணியை சேர்ந்தவங்களும் அதுல நியமிக்கப்பட்டு வீடு வீடாக சென்று அரசனுடைய சாதனை திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் செல்ல வேண்டும் என்றும் திமுக அரசு கொண்டு வந்த மகளிருக்கான சிறப்பு திட்டங்களை ஒவ்வொரு வீடுகளுக்காக கொண்டு அங்க இருக்கக்கூடிய மகளிர்களை சந்தித்து இதை நீங்க கொண்டு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியா பிரச்சாரத்தை ஒரு மைக்ரோ லெவல்ல திமுக துவங்கி ஒரு வருஷமும் நடத்துறாங்க. ஒரு பிரச்சாரம்ங்கிறது ஒரு பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அங்க வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு மைக்ரோ லெவல் பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்தாங்க. 2026 தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலாக திமுக இந்த தடவை பார்க்கப்படுது.